Hi friends, welcome to my channel. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிளாஸ்டிக் ஒயர்ல ரிப்பன் வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நம்ம ஏற்கனவே பெரிய சைஸ்ல வந்து செஞ்சிருந்தோம். அந்த வீடியோவோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சின்ன சைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். சரி வாங்க பார்க்கலாம். இந்த ரிப்பன் செய்யறதுக்கு நான் 1.25 அடியில 4 ஒயர் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த 4 ஒயரை வச்சு எப்படி ரிப்பன் போடுறது அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் ரன்னிங் ஒயர் வந்து எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு நம்ம உள்ள சொருக கொஞ்சமா வந்து விட்டுட்டு மடிச்சுக்கலாம். இந்த மாதிரி மடிச்சுக்குங்க. இப்போ அடுத்ததா கட் பண்ணி வச்ச ஒயர்ல ஃபர்ஸ்ட் ஒயர் வந்து நான் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு அந்த ஒயரையும் உள்ள சொருக கொஞ்சமா மடிச்சுக்கலாம். நம்ம மடிக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த மடிக்கிற சின்ன ஒயர் வந்து பாத்தீங்கன்னா முன்பக்கம் வர மாதிரி மடிச்சுக்குங்க. இப்போ இதை ரன்னிங் ஒயர்ல போட்டுக்கங்க. நம்ம போடும்போதும் முன்பக்கம் தான் அந்த ஒயர் வரணும். இப்போ எப்பவும் போடுற மாதிரி பாக்ஸ் நாட் வந்து போட்டுக்கலாம். பாருங்க இப்போ நாட் போட்டுட்டோம். நாட் போட்டதும் நம்மளுக்கு கீழே இருக்கிற ஒயரும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஒயரும் சின்னதாக இருக்கும். இப்போ அடுத்த ஒயர் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டாவது ஒயரை எடுத்து அதே மாதிரியே கொஞ்சமாக மடிச்சிடுங்க. மடிக்கிற ஒயர் முன்பக்கம் வர மாதிரி மடிச்சுக்குங்க. மடிச்சுட்டு ரன்னிங் ஒயரில் வச்சு நாட் போட்டுக்கலாம். இப்போ 2 ஒயர் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ மூணாவது ஒயர் எடுத்துக்கலாம். எடுத்து இந்த ஒயரையும் அதே மாதிரி உள்ள சொருக கொஞ்சமாக மடிச்சுக்கலாம். மடிக்கும்போது முன்பக்கம் வர மாதிரி மடித்து ரன்னிங் ஒயரில் வச்சு நாட் போட்டுக்குங்க. இப்போ 3 ஒயர் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ லாஸ்ட்டாக 4வது ஒயர் எடுத்துக்கலாம். எடுத்து இந்த ஒயரையும் முன்பக்கம் வர மாதிரி கொஞ்சமாக மடிச்சிடுங்க. மடிச்சுட்டு ரன்னிங் ஒயரில் வச்சு நாட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம 4 ஒயரையும் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ அடுத்ததாக ரன்னிங் ஒயரை உள்ள சொருக கொஞ்சமாக விட்டுட்டு கட் பண்ணிடுங்க. இப்போ ரெண்டாவது லைன் வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ ரன்னிங் ஒயரை உள்ள சொருக கொஞ்சமாக மடிச்சிடுங்க. மடிச்சுட்டு இந்த 4 ஒயரில் இந்த ஃபர்ஸ்ட் ஒயரில் எடுத்து நம்ம நாட் போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு அடுத்து இருக்கிற 3 ஒயர்லேயும் நாட் போட்டுருங்க. இப்போ இந்த 4 ஒயர்லேயும் நாட் போட்டுட்டோம். இப்போ ரன்னிங் ஒயரை உள்ள சொருக கொஞ்சமாக விட்டுட்டு கட் பண்ணிடலாம். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மேலே நம்மளுக்கு 4 ஒயர் இருக்குது இல்லையா? இந்த 4 ஒயரையும் நம்ம 2 ஒயராக எடுத்து நாட் போட போகிறோம். இப்போ நான் ஃபஸ்ட் இருக்கிற இந்த 2 ஒயர்லேயும் நாட் போட்டுக்கிறேன். இப்போ அடுத்து இருக்க இந்த 2 ஒயரையும் எடுத்து நாட் போட்டுக்கலாம். இப்போ இந்த 2 நாட்டும் போட்டாச்சு. இப்போ இது 2 நாட்டையும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஒன்றா வச்சுக்குங்க. இந்த மாதிரி நம்ம ஒன்றா வைக்கும்போது நம்மளுக்கு 4 ஒயர் வருது. இதில் இப்போ பாருங்கள் இந்த ஒயர் எடுத்துக்கிறேன். இந்த ஒயரை எடுத்து மேல் பக்கமாக மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஒயரை லாக் பண்ணுற மாதிரி ரெண்டாவது ஒயரை மடிச்சுக்குங்க.
இப்போ இந்த 2வது ஒயரை லாக் பண்ணுற மாதிரி 3வது ஒயர் மடிச்சுக்கலாம். இப்போ இந்த 4வது ஒயரை எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு மடித்தோம் இல்லைங்களா, அந்த ஒயரில் போட்டு வெளியே எடுத்துக்கோங்க. பாருங்கள், இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு மடித்த ஒயர். அந்த ஒயருக்கு அடியில் போட்டு வெளியே எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஒயரை வந்து டைட் பண்ணிக்கிங்க. டைட் பண்ணிவிட்டு இப்போ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராங் சைடு வர மாதிரி போடுவோம். பாருங்கள், இப்போ கீழே இருக்கிற இந்த ஒயரை மேல் பக்கம் போட்டுக்கலாம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஒயரை லாக் பண்ணுற மாதிரி 2வது ஒயரை போட்டுக்குங்க. இந்த 2வது ஒயரை லாக் பண்ணுற மாதிரி 3வது ஒயர் போட்டுக்குங்க. இப்போ இந்த 4வது ஒயரை எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு மடிச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த ஒயருக்கு அடியில் போட்டு வெளியே எடுத்துக்குங்க. எடுத்து ஒயரை டைட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு நாட் போட்டிருக்கோம். இப்போ இன்னும் ஒரு நாட் வந்து போடணும். இப்போ அடுத்து கீழே இருக்கிற ஒயரை மேலே போட்டுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒயரை லாக் பண்ணுற மாதிரி 2வது ஒயரை போட்டுக்குங்க. இப்போ 2வது ஒயரை லாக் பண்ணுற மாதிரி 3வது ஒயர் போட்டுக்குங்க. இப்போ 4வது ஒயரை எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு மடிச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த ஒயரில் போட்டு டைட் பண்ணிக்கிங்க. அடுத்ததான் நம்ம ராங் சைடில் போட போகிறோம். பாருங்கள், கீழே இருக்கிற ஒயரை மேலே போட்டுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒயரை லாக் பண்ணுற மாதிரி 2வது ஒயர் போட்டுருங்க. 2வது ஒயரை லாக் பண்ணுற மாதிரி 3வது ஒயர் போட்டுருங்க. இப்போ 4வது ஒயரை எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு மடித்தோம் இல்லைங்களா, அந்த ஒயருக்கு அடியில் போட்டு வெளியே எடுத்துக்குங்க. அவ்வளோதான், இப்போ போட்டு முடிச்சிட்டோம். இப்போ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 4 ஒயர் இருக்கு இல்லையா, இதில் 2 ஒயராக எடுத்து நம்ம நாட் போட்டுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற இந்த 2 ஒயரையும் எடுத்து நாட் போட்டுக்கிறேன். இப்போ அடுத்ததாக ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற இந்த 2 ஒயரையும் எடுத்து நாட் போட்டுக்கலாம். பாருங்க, இப்போ நம்ம 2 நாட் போட்டுட்டோம். இப்போ இதுக்கு அடுத்து இந்த 4 ஒயர்லேயும் நம்ம ரன்னிங் ஒயரை வச்சு நாட் போட போகிறோம். இப்போ ரன்னிங் ஒயர் எடுத்துக்கலாம். எடுத்து உள்ள சொருக கொஞ்சமாக மடிச்சுட்டு இப்போ இந்த 4 ஒயர்லேயும் நாட் போட்டுக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு இந்த நாட்டோடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒயரில் நாட் போட்டுக்கிறேன். அடுத்து ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஒயரில் நாட் போட்டுக்கலாம். பாருங்க, இப்போ இந்த ஒரு நாட்டோடைய 2 ஒயர்லேயும் நாட் போட்டாச்சு. இப்போ அடுத்ததாக இந்த நாட்டோடைய 2 ஒயர்லேயும் நாட் போட்டுக்கலாம். இப்போ 3வது நாட் போட்டாச்சு. இப்போ லாஸ்ட்டாக இந்த ஒயரில் நாட் போட்டுக்குங்க. இப்போ இந்த 4 ஒயர்லேயும் நாட் போட்டாச்சு. இப்போ ரன்னிங் ஒயரை உள்ள சொருக கொஞ்சமாக விட்டுட்டு கட் பண்ணிடலாம். இப்போ அடுத்து இன்னும் ஒரு லைன் வந்து நம்ம போட போகிறோம். ஸோ ரன்னிங் ஒயர் எடுத்து உள்ள சொருக கொஞ்சமாக மடிச்சுட்டு இந்த 4 ஒயர்லேயும் நாட் போட்டுக்கலாம். இப்போ ஃபஸ்ட் ஒயரில் நாட் போட்டாச்சு. இப்போ இதுக்கு அடுத்து இருக்கிற 3 ஒயர்லேயும் நாட் போட்டுக்கலாம்.
பாருங்கள் இப்போ இந்த 4 ஒயர்லையும் நாட் போட்டாச்சு. இப்போ ரன்னிங் ஒயரை உள்ளே சொருக கொஞ்சமாக விட்டுட்டு கட் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம சொருக விட்டுருக்கோம் இல்லைங்களா, இந்த ஒயரெல்லாம் நம்ம உள்பக்கம் சொருகி விட்டுடலாம். இப்போ பாருங்கள் நான் பின்பக்கம் திருப்பி சொருகிக்கிறேன். ஸோ இதே மாதிரியே எல்லா ஒயரையுமே நம்ம சொருகி விட்டுடலாம். சொருகி முடிச்சுட்டு பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ரிப்பன் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.